கேஸ் வெல்கம் பேக் டு முது டிபே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி இருக்க விளையாட்டு அரங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் அக்கா பையன் வந்திருக்கான், அதனால தான் நம்ம இன்றைக்கி விளையாடலான்னு வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி உள்ளே போகலாம். பாருங்க கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாருமே வந்து சாயந்தரம் வாக்கிங் போகிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளும் விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். இன்னையோட லாஸ்ட் டே இல்லை, ஏன்னா நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணும், அதனால தான். பாருங்க கைஸ், இதுதான் வாலிபால் கிரவுண்டு. எல்லாருமே பாதி பேர் எல்லாருமே வாலிபால் விளையாடுவாங்க. ஹாய் போல், ஹாய் போல். பாருங்க கைஸ், பாதிக்கு மேல் பேர் வாக்கிங்கும் போகிறாங்க, விளையாடவும் செய்கிறாங்க, எல்லாமே சொல்லலாம். நம்ம தருமபுரியில் பெரிய கிரவுண்டு இது, ஃப்ரீயாக விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கும் டைம் இருந்தால் வாங்க, விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், அப்படியே நம்ம கிரவுண்டு சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நடு கிரவுண்டில் இருக்கோம். இன்றைக்கி வேறு என்ன நடந்திருக்குன்னா, நம்ம தருமபுரி கிரவுண்டில் மாரத்தான் காலையில் நடந்திருக்கு. யாரே இந்த மாரத்தானில் கலந்துக்கின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்க, இந்த கிரவுண்டுக்கு பின்னாடி அங்கே கடைசியில் ஒரு ஸ்கூல் கூட இருக்குது, அதியமான் பாய்ஸ் ஸ்கூல்னு. நான் படிக்கிற ஸ்கூல் அதுதான். எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் இங்கே பாருங்கள் ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஃபுட்பால் மேட்ச்சுக்கு. என் சேனலுக்கு வேறு இன்றைக்கி தான் பேர் வச்சா, அந்த பேர் நல்லா இருக்குன்னு ஏதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்க கைஸ், இங்கே உட்காரது கூட ஈஸியாக இடம் இருக்குது. நாங்களாம் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். பாருங்கள், நான் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. அப்படியே பாருங்க கைஸ், இன்றைக்கி வந்து இங்கே மாரத்தான் போட்டி நடந்ததுனால ஸ்டேஜெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக விளையாட முடியும். இப்போயே பாருங்கள் 5:30 மேலே ஆகிடுச்சு, எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. அபெக்டையும் போல் இப்போ தான் டோர்னமெண்ட் மேட்ச் முடிஞ்சு, இப்போ 2 நாளாக தான் முடிஞ்சு. இதுக்கு முன்னாடியில் நிறைய கூட்டம் இருந்துச்சு, இங்கே மேட்ச் நடந்துன்னே இருந்துச்சு. அதனால தான் இங்கே ஃப்ளாகு இந்த ஸ்டேஜில் இன்னும் கழட்டாமல் இருக்காங்க. இன்னும் 2 நாளில் கழட்டிடுவாங்க. நாம் ஃப்ரீயாக இருக்கலான்னு வந்தோம். எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து ரவுண்ட் அடியில் வாங்கிட்டாங்க. பாருங்கள், சின்ன குழந்தைங்களும் நல்லா மண்ணில் விளையாடுற இடமா இருக்குது. இது டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டு, நல்லா பெருசாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. ரெஸ்ட் ரூம் போகிறனால போகலாம், ஃப்ரீயாக விளையாடலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லா கடையுமே வெளியில் இருக்குது. சாப்பாடு என்ன விட வாங்கி சாப்பிட்லாம். பாருங்க, இங்கே வில்லம்பு கூட ட்ரைனிங் சொல்லித்தராங்க. எல்லாம் வாங்க, நம்ம போய் அங்கே முன்னாடி போய் பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ விதவிதமான வில்லம்புங்களாக இருக்குது. எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ பெரிய வில்லம்பெல்லாம் விட்றாங்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கிரவுண்ட் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பண்ணியிருக்காங்க. கைஸ் பாருங்க கைஸ், ஃப்ரீயாக இருக்குது இங்கே இடம். இங்கே வந்து 2 அண்ணாங்க வந்து ஷட்டில் பேட் விளையாடிருக்காங்க. இந்த மாதிரி இடம் இருந்தால் யாருக்குமே டிஸ்டர்ப் இருக்காது. பாருங்க கைஸ், அந்த பக்கமாகவும் வரலாம், இந்த பக்கமாக வரலாம். நம்ம அர்ஜென்ட்டாக இந்த பக்கமும் போகலாம். இந்த பக்கம் போனால் எல்லா கடைங்களும் இருக்குது. பாருங்க கைஸ், பசங்களாம் ஸ்கேட்டிங்ஸ்க்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்கேட்டிங்ஸ்க்கு கூட இங்கே தனியாக இடம் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு பாருங்கள், களைப்பாக உட்காந்துருக்காங்க. திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி பண்ணுவாங்க. ஸ்கேட்டிங் சொல்லித்தரதுக்கு கோச்செல்லாம் இருக்காங்க. ஸ்கேட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ நம்ம வாலிபால் கிரவுண்டுக்கு போகலாம். இங்கே வரதுக்கு ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஃப்ரீயாக வரலாம், ஜாலியாக சுற்றி வரலாம். 8 மணி வரைக்கும் டைம் இருக்குது. சாயந்தரத்தில் வந்துட்டு நம்ம 8 மணி வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். கைஸ் பாருங்க கைஸ், எல்லாம் சூப்பராக விளையாடுறாங்க வாலிபால் இங்கே நடக்கும்.